ஒரு வருட காலமாக நாட்டில் இருக்கிற எல்லோரும் என்னை பார்த்த மாத்திரத்தில் கை கொண்டு இருக்கிறேன் நகைக்கிறார்களே, அது உனக்கு அந்த பேடி ரூபம் கொண்ட நான் பேடி ரூபம் இருக்கிறது உனக்கு இருக்குது. அவ்வளவு அனாவசியமா பேசுறியா? நீ சொல்ல வந்த விஷயம் அதில் அடங்கி இருக்கிறது. சொல்லு. என் கோமலமே நடக்கக்கூடிய வழிகளெல்லாம் உன் காலில் கல் தைத்து விடுமோ முள் தைத்து விடுமோ அப்படி என்று நடக்கக்கூடிய வழிகளெல்லாம் முல்லை எறும்பை கொட்டி அதன் மீது நடக்க வைத்தார். உன்னை நினைந்து நீ வந்து இந்த சுதர்கனுக்கு பணிப்பெண்ணாக இருக்கிறியே, நான் இதை நினைந்து அறிவேனா? நான் எதை இழந்துவேன்? என் கோமலமே சொல்லக்கூடிய கெங்கப்பட்ட ஐயராக இருக்கிறாரே, அதை நினைத்து அழிவேனா? நான் எதை நினைத்து அழிவேன்? மகன் இடுமன் சராசந்தன் மணிமாறன் சொல்லக்கூடிய அரக்கர்களை எல்லாம் படித்த எங்கள் அண்ணன் அவர் மேலெங்கும் கரியை பூசிக்கொண்டு இந்த சமையல் விளக்கானாக இருக்கிறாரே, நான் இதை நினைத்து அழிவேனா? உனக்கு ஒன்றும் கூரை அழிவேனா? என் தம்பிமார்கள் நினைந்து அழிவேனா? நான் எதை நினைந்து அழிவேன் அம்மா? எனக்கோ 32 லட்சணம் பார்க்கக்கூடியவள் எல்லாம் என்னை கை கொட்டி நகைக்கிறார்களே. நான் எதை நினைந்து அழிவேன் அம்மா? அம்மா மங்களவதியே வாழி, மங்களவதியே வாழி, பணவார்த்த காலம் விட்டு அங்கேயே நாம் ஒன்று நாள் அதிகமாகி பொங்கமாயிருப்பதாரே
கதி என்னதென்று சாற்றுவாய். அம்மா நடந்ததை நினைந்து அழுது கொண்டிருந்தால் ஆவது ஒன்றுமல்ல அல்ல. அதனால நான் உன்னை நினைந்து அழிவேனா, நான் என்ன நினைந்து அழிவேனா, என் தமையன் தம்பிமாரை நினைந்து அழிவேனா, நான் எதை நினைந்து அழிவேன்? அது இருந்தாலும் இருக்கட்டும். இந்த ஒரு வருட காலமாக நம்ம நாட்டில் தான் இருக்கிறோம். ஆமா, ஒருவருக்கு ஒருவர் நாம் சந்தித்து கிடையாது. ஆமா, அப்படி இருக்க நீ வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சீக்கிரமாக சென்று விடு. வேறு யாராவது பார்த்து விட்டால் மறுமுறை நம்ம 13 போக வேண்டும். போயிடுமா? அம்மா இருந்தாலும் அந்த மகள் அந்த ருத்ரகுமாரனுக்கு ரதம் விட ஒரு ஆளு வேணும். அதனால நீ போறேன்னு நினைக்கிறியா? அதனால நீ போறேன்னு சொல்றியா? இல்ல மண்ணா, குற்றம் இல்லை. வந்த தேதி நான் சொல்ல வேண்டுமானால் நான் ஏதாவது குற்றமா நினைப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, உன் மனதில் அந்த எண்ணமே வேண்டாம். உன்னை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். நீ வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சீக்கிரமாக சென்று விடு. அந்த ருத்ரகுமாரனுக்கு ரதம் விட ஒரு ஆளு ஒரு சாரதி வேண்டும். அதனால நீங்க போனோம் ஐயா. யாருக்கு? அந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு. அவன் எங்க அமர்வது? அவன் மேல் தட்டல. நான் எங்க அமர்வது? வண்டி ஓட்டணும். அதான் நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லோரும் என்ன கண்ட மாத்திரத்தை கை கொண்டு நகைக்கிறார்களே, அந்த ஏழில நீ நினைந்து கொண்டாயா? 3,60,00,000 நிவாத கவசங்களை மடித்து தேவனுக்கெல்லாம் சுகவாழ்வு கொடுத்த நானு ருத்ரகுமார மேல் தட்டில் அமர்ந்து நான் கீழ் தட்டில் அமர்ந்து அதான் அவனுக்கு ஓட தகுமா? அண்ணா நாட்டத்துடன் நாட்டத்துடன் துரியன். எவ்வளோ அனாவசியமா நீ சொல்ற எங்க அண்ணன். எங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆளு? இந்த அவனி 56 தேசத்தின் தலைநகரா இருக்கக்கூடிய டெல்லி அச்சமான நகரம். இதையெல்லாம் ஓராங்காரியாக ஆண்டு வருகிறான் எங்க அண்ணன் துரியோதனன். துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமன் குரு பெரியவர்களே எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு பயந்துதான் இருப்பாங்க. இதே சாகலி கேட்டுப்படா. அதனால அப்பேற்பட்ட இந்த தலைநகரையே ஆண்டு வரக்கூடிய எங்க அண்ணன் துரியோதனனை என்ன அருகாமையில வைத்துக் கொண்டு நாட்டத்துடன் துரியன் அவன் சொல்றிய என்ன கேட்டு போலாம். நீ அதோட அவன் என்ன கேளு. நாட்டத்துடன் துரியோதனாகப்பட்டவர் அந்த பசு கூட்டத்தை ஓட்டி செல்ல அந்த நாட்டில் ஆடவர் யாரும் இல்லை. நான் சென்று ஓட்டி வரணும். ஆடவர் யாரும் இல்லாததால் அவர் மகன் அவருக்கு ஏனென்றால் நம்ம இந்த ஒருவரை காலம் இந்த நாட்டிலே இருக்கிறோமே, அவங்க நம்மளுக்கு அன்னம் அளித்தார். அந்த அன்னத்திற்காக வேண்டி
அப்பதான் அவனுக்கு வந்து ரத ஓட்ட சொல்ல வந்துக்கிறியே, இது தேவர்களுக்கு அடுக்குமா? மன்னா, உங்களது அண்ணன் சிறிது காலம் முன்பு இதோ அந்த கீசகனை மடித்தார். ஆமா, அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ திருக்காட்டுநாகன் பதுமந்தை மடக்கி செல்லவும் அதை மடக்க அவங்க அண்ணன் வேமம் போய் அந்த பதுமந்தனை கொண்டு வந்து அவர் பேரும் முகனும் வாங்கிடுத்து அங்க ஓடும். நீங்க இருக்கிறீங்களே, நீங்களும் ஒரு வில்லுக்கு ஏற்ற விதி